இதுவரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணாத ஒரு புது இடத்துல வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஏரியா, ஃபுல்லாக ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, அதில் தனியாக ஒரே ஒரு பங்களா. அந்த பங்களாவில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது டாப் ஸ்லிப்பில் உள்ள மவுண்ட் ஸ்டூவர்ட் பங்களா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மானம்பள்ளியிலேருந்து கிளம்பி டாப் ஸ்லிப்புக்கு போனோம். போகிற வழியில் நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கான வரையாடுகள்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் நம்ம ஆழியார் போயிட்டு நம்ம ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்த அருண் மெஸ் போயிட்டு அங்கே சாப்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மட்டும்தான், வேறு எந்த டிஷ்ஷும் கிடைக்காது. சண்டே மட்டும் சிக்கன் கிடைக்கும்னாங்க. அங்கே போய் சாப்பிட்டோம். உண்மையிலே வந்து மீன் குழம்பு வெளியில் ஹோட்டலில் சாப்பிடும்போது ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து டாப் ஸ்லிப் கிளம்பி போனோம். டாப் ஸ்லிப் போகும்போது சேத்துமடைங்கிற இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம மலை மேலே ஏறணும்னா டாப் ஸ்லிப்பை ரீச் பண்ணலாம். அங்கே போய் நம்ம செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அங்கிருந்து நம்ம ரூமுக்கு போகணும். மெயின் ரோட்லேருந்து ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு செம ஆஃப் ரோட்டில் ஆள் அரவமே இல்லாத ஒரு காட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். போகிற வழியில் யானைகள் இந்த மாதிரியான வனவிலங்குகள் நிறையா நிற்கும்னு வேற நம்மளை எச்சரிக்கை பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நம்ம போனோம். உண்மையிலே அந்த ட்ராவல் பண்ணி போகிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது செம த்ரில்லாக இருந்தது. நாம் ரூம் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு அலாரம் கால்லாம் கேட்டுச்சு. போய் என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு ப்ரிடேட்டர்ஸ் வருது அப்படிங்கிறத மட்டும் அங்கே உள்ள கேர்டேக்கர் சொன்னார். உண்மையிலே ரூமும் எல்லாமே வந்து செம நீட்டாக இருந்தது. இந்த காணொலியோட முழு காணொலி தொகுப்பு வேணுன்னா ஜாலி ட்ரிக் யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க.